Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நமக்கு சோறுதான் முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சிக்கன் லாலிபாப். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 லாலிபாப் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மசாலா உள்ளே போகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நான் நைஃப்பில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கட் பண்ண வேணாம், மசாலா இறங்குற அளவுக்கு கட் பண்ணி விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் பீசஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு கோட் பண்ணுறதுக்கு மசாலா, அது வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், இந்த சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு சில்லி சிக்கன் மசாலான்னு சொல்லி. அடுத்தது வந்து அரிசி மாவு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தயிர், இது ஒரு 1.5 டீஸ்பூன். அப்புறம் வந்து ஒரு முட்டை, இது வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த சிக்கன் சில்லி மசாலாவையும் ஒட்டுக்கா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அரிசி மாவு, இது ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தயிர், இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா மஞ்சத்தூள், இது 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் பவுடர், இதுவும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எக் ஒயிட்டு, இது வந்து எக்கோட ஒயிட் மட்டும் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சால்ட்டு, இது நான் வந்து மேரினேட் பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து உங்கள் கையாலேயே நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு எல்லாம் ஆயிலில் ஒட்டாது. ஸோ அது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். அதே மாதிரி எக் ஒயிட்டும் பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து அந்த லாலிபாப்பை நல்லா கவர் பண்ணி நமக்கு அந்த ஃப்ரை பண்ணும் போது நல்லா ஒரு லுக் கிடைக்கும். அப்புறம் தயிரில் வந்து புளிப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ லாக்டிக் ஆசிட் இருக்கனால அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் நான் வந்து இதில் எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஆட் பண்ணல. அப்புறம் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் பவுடரும் நல்லா வந்து இந்த மசாலாஸ் மேரினேட் பண்ண அந்த சிக்கனில் இறங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணி மசாலா எல்லாமே நல்லா இதில் பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாலிபாப்பில் நம்ம தடவ ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக மசாலாஸ் இறங்குற மாதிரி கையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா லெக் பீஸ்க்கும் மசாலாஸ் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிட் பண்ணி விட்டனால நமக்கு அந்த மசாலா ஈஸியாக உள்ளே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் பீசஸை வந்து நல்லா மசாலாவில் ஃபுல்லாக வந்து கோட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 4 hours வந்து நல்லா இதாகணும், ட்ரை ஆகணும். அப்போ இந்த மசாலாஸ்லாம் ஃபுல்லாக அந்த சிக்கன் பீசஸில் இறங்கணும். நல்லா ஊறினா தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சன்லைட்டில் கூட ஒரு 4 hours இல்லைனா ஒரு 2 hours வச்சுட்டு நம்ம நார்மல் வீட்டில் கூட ஒரு 2 hours பிரித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 hoursக்கு அப்புறமா நல்லா வந்து சிக்கனில் வந்து ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடுச்சு லெக் பீஸில். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து லெக் பீஸை வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேனுக்கு ஸோ இது ஒரு
சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு சைட் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சைட் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. இப்போது அடுத்த பக்கம் வேகிறதுக்கு திருப்பிடலாம். ஸோ இதை அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு தடவை போட்டுட்டு நம்ம எடுத்துட்டு உள்ளே கொஞ்சம் குத்தி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை போடணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வேகும். ஓகே, இப்போ 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகுது. இது சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உள்ளே இருக்க அந்த மேலே இருக்க லேயர்லாம் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். நல்லா நமக்கு அந்த லாலிபாப் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போது நம்ம இறக்கிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக எடுத்து சர்வ் பண்ணி வச்சு குக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா குக் ஆகிருக்கும். அரிசி மாவு போட்டனால நமக்கு ஆயிலில் ஒட்டலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரெட்டிஷாக இருக்குது. இதை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆனியன், அப்புறம் வந்து நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு நமக்கு சைட் டிஷ் மாதிரி, இந்த சில்லி கிரில் சிக்கனுக்கெல்லாம். இதுவும் வந்து வாவ் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரைனி சீசனுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.